சீஸ் கேக் வந்து ஸ்ட்ராபெரி சீஸ் கேக், நோ பிக் சீஸ் கேக். அவ்வளோ ஈஸியான ஒரு சீஸ் கேக் ரெசிபினா அது இதுதான். இதை விட ஈஸியான சீஸ் கேக் இருக்கவே முடியாது. அண்ட் பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு ஜெலட்டின் தேவையில்லை, முட்டை தேவையில்லை, அகரகர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. க்ரீமை தனியாக நீங்கள் விப் பண்ண தேவையில்லை. அவ்வளோ சிம்பிளாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் தான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் பிஸ்கெட், 200 கிராம் டைஜஸ்டிவ் பிஸ்கெட், 100 கிராம் இது வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 400 கிராம் க்ரீம் சீஸு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் பவுடர் பண்ண ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குவார்ட்டர் டீஸ்பூனுக்கு குறைவாட்டு உப்பு, வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டி வெண்ணிலா பவுடர் நான் வச்சுருக்கேன், அது ஒரு டீஸ்பூன், ஒரு பாதி லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரிஸ், க்ரீம். இந்த க்ரீம் வந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட திக் பார்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ். யூஸ் பண்ணுறது இந்த க்ரீம் தான். ஓகே, மில்கி மிஸ்டோட ஃப்ரெஷ் க்ரீம். நம்மளோட டைஜஸ்டிவ் பிஸ்கெட்டை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மூத், மிக்சியில் போட்டால் ஸ்மூத் ஃபைன் பவுடர் ஆயிரும். எனக்கு அது என்னமோ பிடிக்காதுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி மேனுவலாக க்ரஷ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றும் பாதி மாட்டினா கொஞ்சம் இந்த மாதிரி ஃபைன் என்ன இருக்குல்ல, கீழே இருக்குல்ல, இந்த மாதிரி பவுடராட்டு நீங்கள் வந்து பொடிச்சுக்கணும். ஓகே, ஸோ அதை ஃபுல்லாக பவுட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் தான். நீங்கள் மில்க் பிக்கீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணாலே ஃபைன் இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்சர் தான் நான் சொன்னேன். இதில் இந்த இடையில இந்த பிட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டெக்ஸ்சர் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு பவுடர் ஆனோன்னா நம்ம உருக்கி வச்சுருக்கிற பட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம பிஸ்கெட் கூட. இதுதான் நம்மளோட பேஸ். ஓகே, இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனவுடனே நம்ம கேக் பேனில் வந்து இதை மாற்றிடலாம். நான் வந்து ஆக்சுவலி ட்ரெடிஷ்னலாக சீஸ் கேக் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேனில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரிமூவபிள் பேஸாக கிடைக்கும்ல. இது சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் கேக் பேனில் ஐதர் அலுமினியம் ஃபாயில் இல்லாட்டி பிளாஸ்டிக் ரேப்பை லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிஸ்கெட் க்ரம்ஸை நான் இந்த பேனில் லைன் பண்ணிட்டேங்க. இப்போ இதை வந்து நம்ம சைட்ஸு அதுக்கப்புறம் பேஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஹைட் கொஞ்சம் சைட்ஸை இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட போகிறோம். ஓகே, சைடும் வைங்க, அப்போ தான் வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் பேஸ் மட்டும் வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் இந்த சைடும் வைக்கும்போது சீஸ் கேக்கை ஸ்லைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைட்லேயுமே க்ரஸ்ட் இருக்கும். ஸோ ஏதாவது உங்கள் கையை வச்சு கூட நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது ஸ்பூனை வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஈவனாக பண்ணிவிட்டு காணிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேங்க. நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ ஒரு 10 மினிட்ஸ், ஃப்ரீசர்னா 10 மினிட்ஸ், ஃப்ரிட்ஜ்லேனா ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். சீஸ் கேக் நான் ஏன் இவ்வளோ ஈஸின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் தனியாக சில சீஸ் கேக் ரெசிபிக்கெல்லாம் க்ரீமை வந்து தனியாக விப் பண்ணி போடணும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை. எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒரே பவுலில் போட்டு ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நம்ம பீட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிடலாம். இதை நான் ஆட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். இப்போ நம்ம க்ரீம் சீஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவுடர் சுகர், ஐசிங் சுகர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் சுகரை பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெண்ணிலா பவுடர், உப்பு, இப்போ லெமன் ஜூஸ், நம்மளோட அந்த க்ரீம் இருக்குல்ல அது. ஸோ க்ரீமில் மட்டும் அந்த திக் பார்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் ஐதர் ஹேண்ட் விஸ்க் இல்லாட்டி இந்த மாதிரி எலக்ட்ரிக் விஸ்கை வச்சு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஆக்சுவலி இதை வந்து பீட் பண்ணும்போது ஓவராக விப் பண்ணாதீங்க, பட் எல்லாமே கம்பைன் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 45 செகண்ட்ஸ் அளவுக்கு, 1 நிமிஷம் வரைக்கும் தான். ஓவராக பீட் பண்ணிங்கன்னா அந்த க்ரீம் வந்து மேபி செப்பரேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கேர்டிலான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி திக்காக க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட க்ரீமி சீஸ் கேக் ஃபில்லிங் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி. இதுக்கு பார்த்தீங்களா விப்பிங் க்ரீம் நம்ம தனியாக விப் பண்ண தேவையில்லை, ஃபோல்ட் பண்ண தேவையில்லை. இந்த இன்க்ரீடியன்ட் அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு விப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபில்லிங் ரெடி. ஸோ இப்போ இதை வந்து அந்த பிஸ்கெட் பேஸ்க்கு மேலே போட்டுடலாம். நம்ம ஃபில்லிங் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஈவனாக நம்ம ஸ்மூத் அவுட் பண்ணிடலாம்.
சீஸ் கேக் ஃபில்லிங் வச்சுட்டு இந்த மாதிரி 2-3 தடவை டேப் பண்ணிவிடுங்க. அப்போ ஏதாவது ஏர் பபிள் இருந்தாலும் அது ரிலீஸ் ஆகிடும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சிட போகிறேங்க. இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே என்ன டாப்பிங் வேணாலும் நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஸ்ட்ராபெரியை குக் பண்ணி அதை ஜாம் மாதிரி பண்ணி அதை தான் வைக்க போகிறேன். நீங்கள் அது வேண்டான்னா பெரிஸ் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும் பெரிஸு. அது வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றிக்கலாம், பீனட் பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் ரேப் வச்சு கவர் பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஓவர் நைட் விட்டுருங்க. அப்போ ப்ராப்பராக செட் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். வந்து ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம வந்து ஒரு ஜாம் மாதிரி குக் பண்ண போகிறோம். நம்மளோட ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இது ஒரு சாஸ் பேனில் எடுத்துடலாம். இதுக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேட் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ராபெரிஸோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. இதை வந்து நான் ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ண போகிறேன். ஸோ இதை குக் பண்ணி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட இது வந்து நல்லா திக்காயிடுச்சு. சப்போஸ் உங்களோடது லிக்விடியாக இருக்குன்னா கொஞ்சோண்டு கார்ன்ஸ்டார்ச்சை தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. உங்களுக்கு திக்காக ஜாம் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சீஸ் கேக் மேலே இதை டாப்பிங் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பெரி அந்த ஜாம் வந்து எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள், அண்ட் கூல் ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே டாப்பிங்காட்டு வைக்கலாம். பட் நான் இப்போவே இதை டாப்பிங்காக வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ அது எல்லாமே ஒன்றா இருக்கும். நம்ம எப்போ வேணுமோ அன்மோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த பெரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லைக் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாம் இருக்குது தெரியுமா, நம்ம நார்மல் ஃப்ரூட் ஜாமு, அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் டாப்பிங்கில் வச்சுக்கலாம். டாப்பிங்கில் வச்சாச்சு. இப்போ இதை கவர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இது ஆக்சுவலி வந்து நான் டேட் சுகர் ஆட் பண்ணேன், அதனால தான் கலர் இப்படி இருக்குது. நீங்கள் ரெகுலர் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ரெட் கலரில் இருக்கும். நான் ரேப் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். இதை எப்போ நான் ஸ்லைஸ் பண்ணுறேனோ அப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸ் கேக்கை அன்மோல்ட் பண்ணி காணிச்சிடுறேன் உங்களுக்கு. பிறகு நாளைக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, அதனால் ஃபினிஷிங் கொடுக்கணும் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேன் அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் நைஃபை வச்சு சைடில் இலக்கி விடுங்க. லேசாக இலக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இதில் வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் எப்படி புஷ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேனை ஈஸியாக அன்மோல்ட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க ட்ரிக்கு. சிம்பிள், ஈஸி, சூப்பர் டெலிஷியஸான சீஸ் கேக் ரெடி. ஸோ இதை பிளேட் பண்ணி நான் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணி காணிக்கிறேன். சீஸ் கேக்குக்கு உங்களுக்கு க்ளீன் ஸ்லைசஸ் வேணும்னா ஒவ்வொரு ஸ்லைஸ்லேயும் நைஃபை கழுவிட்டு ஸ்லைஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு க்ளீன் ஸ்லைசஸ் வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த சீஸ் கேக்கை எடுத்து காணிக்கிறேன். நம்மளோட ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் இன்சைன்லி டெலிஷியஸான சீஸ் கேக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர் க்ரீமி. எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணோம்னு பார்த்தீங்களா எம்மே. ஓகே, சூப்பர் க்ரீமியாக டெலிஷியஸாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த சீஸ் கேக்கோட க்ரீமி டெக்ஸ்டரை காணிக்கிறேன். இங்கே பாருங்க, எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்க, வேறு லெவல்.